இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கிராஸ்கட் கூட எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு கிராஸ்கட் கூட. ஸோ கிராஸ்கட் கூடைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் கூடையில் வந்து ரன்னிங் ஒயர் வரும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயரே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இனிஷியலாக கட் பண்ணுற ஒயரை வச்சு நீங்கள் இது பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 டைமண்ட் கிடைக்கிறப்ப நம்ம போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு கிராஸ்கட் கூட. அப்புறம் மேலே ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈவனாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுவும் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வி ஷேப் தெரியுதுல்லவா, ஸோ இந்த மாதிரி பெட்டல் மாதிரி அப்படியே விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதெல்லாம் பின்னாமல் விட்டுருவாங்க. அப்படி கூட நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் வந்து இப்படி எப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக் சைஸ் கூட பின்னாங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி பின்னாங்கிறத பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் 2 ஒயர் தேவைப்படும் நம்மளுக்கு, 2 கட்டு. ஸோ ஒன்று வந்து ப்ளூ எடுத்திருக்கேன், ஒன்று வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ்கட் கூடைங்கனால ரன்னிங் ஒயர் எதுவுமே கிடையாது. ஸோ முதலே நம்ம வெட்டுற ஒயர் மட்டும்தான் நீங்கள் வந்து கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ நான் வந்து 2 கலரில் எடுத்திருக்கேன். ஒரு கலர்லேயும் 24 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 8 அடி மெஷர்மெண்ட் வச்சு நான் வெட்டிக்கிறேன். ஸோ 24 ஒயர் ப்ளூவில், 24 ஒயர் ஆரஞ்சில். ஒவ்வொரு ஒயரோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 ஒயர் எடுத்துக்கங்க. சேம் கலரில் 2 ஒயர் எடுத்துக்கங்க. 2 ஒயர் எடுத்துட்டு சேம் கலரில் தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட சென்டர் எடுங்க இந்த மாதிரி. ஸோ பாதியாக மடித்து பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் வந்து நான் உள்ளே வைக்கிறேன். வெளியே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ பாதியாக மடித்து நான் வந்து அதோட சென்டர் எடுக்கிறேன். நான் இந்த மாதிரி சென்டரில் இப்படி மடித்து பிடிச்சிக்கிறேன் நான். அதே மாதிரி இன்னொரு ஒயரையும் நீங்கள் வந்து பாதியாக மடித்து சென்டர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்கள் பாக்ஸ் நாட் போடணும் அந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சென்டர் எடுத்துட்டு அந்த இடத்துல 2ஐயும் சேர்த்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும் நம்ம இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயருக்கு மேலே பாக்ஸ் நாட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போட்டிருக்கு, அதை பார்த்துக்கங்க எப்படி போடுறதுங்கிறக்கு. ஸோ அதை 2ஐயும் சேர்த்து நான் வந்து இங்கே பாக்ஸ் நாட் போடுறேன். போட்டு இதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த 4 ஒயர் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் இருக்கிற 2 ஒயரையும் மெஷர் பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ சேம் லென்த் இருக்கா, ஒரே நீளம் இருக்கான்னு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ 4 ஒயரையுமே அந்த மாதிரி ஆப்போசிட் ஒயர் எடுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சேமாக இல்லை, ஒன்று வந்து நீளமாக இருக்குது. ஸோ அந்த நீளமாக இருக்கிறத எடுத்து நான் கொஞ்சம் உள்ளே தள்ளி விடுறேன். அப்புறம் மேலே இருக்கிறத எடுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த் கரெக்ட் ஆகுங்கிறக்கோசரம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஒயராக சேர்த்து நீங்கள் வந்து நாட் போட்டு வைக்கணும். ஒரே கலரில் நீங்கள் எடுத்து நாட் போட்டு வைக்கணும். ஸோ நான் எல்லா ஒயரையும் 2 ஒயராக சேர்த்து நாட் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ப்ளூவில் வந்து மொத்தமாக 24 ஒயர் எடுத்திருக்கோம். அப்போனா உங்களுக்கு வந்து 12 நாட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆரஞ்சில் 24 ஒயர் எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நாட்ஸ் கிடைக்கும். நான் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2 ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட்டு வச்சிட்டோம். ஸோ மொத்தமாக ஒரு கலர்லேயும் 24 ஒயர் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 நாட்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு தான் எனக்கு வந்து லைட் கலர் மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. நான் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் ஆகுது இல்லையா இந்த இடத்துல, அதை வந்து நீங்கள் சேர்த்து விடணும் இப்போ. ஸோ கிராஸ் கட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம பின்னுவோம். இதில் ரன்னிங் ஒயர் உங்களுக்கு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கோம். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 இது கிராஸ் ஆகுது. ஸோ திருப்பி நான் வந்து இந்த கிராஸ் ஆகிற இடத்துல போடுறேன். நான் இந்த மாதிரி போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 ஆரஞ்சு
அப்புறம் 4 ப்ளூ 4 ஆரஞ்சுன்னு வச்சுட்டு இப்படி 4 நாளாக வச்சுட்டு போகணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 உங்களுக்கு ஆரஞ்சில் உங்களுக்கு முடியும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம் அடுத்தது வந்து ப்ளூ வைக்க போகிறோம். அதனால் ப்ளூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து நம்ம பின்னுறோம். ஸோ மேலே ஒரு நாட் போடுறோம். அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகுது. அதனால் நான் திருப்பி கீழே வந்து ஒரு நாட் போடுறேன். இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு ப்ளூ வச்சுருக்கோம். இன்னும் 3 ப்ளூ அட்டாச் பண்ணும். ஸோ இன்னொரு ப்ளூ எடுக்கிறேன். இந்த மாதிரி நான் இங்கே வைக்கிறேன். வச்சு அந்த ஓவர்லேப் ஆகிறது வந்து நம்ம போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் இல்லை இந்த டைமண்ட்ஸ் எப்படி வரும்னா 4க்கு 4 இன்ட்டு 4 உங்களுக்கு வந்து அந்த சைஸில் வரும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 நாளாக வைக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 2 வைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்கொயர்ஸ் வரணுங்கிறக்கோசம் தான் இந்த மாதிரி நம்ம 2 வைக்கிறோங்க. ஸோ இப்படி போட்டேன். அப்புறம் கூட இந்த இதை வந்து நான் திருப்பி கீழேயும் ஒரு பின்னல், அந்த 2 கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு பின்னல் போடுறேன். இந்த மாதிரி போட்டோம். நம்ம இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பேஸ் நம்ம சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம முதலே நாட் போட்டு வச்சுருந்தது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸோட சென்டர் லைன். இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது மேலேயும் கீழேயும் போட்டுட்ருக்கிறது, மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்க பேஸ்லேயே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பேஸில் வந்து சென்டர் லைன். உங்களுக்கு இதுதான் இந்த லைன் தான். அதுக்கு மேலே ஒரு லைன் போடுறோம், கீழே ஒரு லைன் போடுறோம். ஸோ இப்போ இங்கே போட்டேன். திருப்பி வச்சு நான் வந்து போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ நாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒயர் ட்விஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து விட்டு நீங்கள் சரியாக உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இப்படி இது இருக்கிறாப்புல வச்சுக்கணும் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொன்று எடுக்கிறேன். இப்போ வந்து 1 2 3 ப்ளூ தான் வச்சுருக்கோம். அதனால் 4 ப்ளூ வைக்கணும் இந்த இடத்துல. இப்போ நான் திருப்பி ஸோ இப்படி போடும்போது இந்த நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க நாட் வந்து லூஸ் ஆகுதுன்னா அதை டைட் பண்ணி விட்டுக்குங்க. திருப்பி நம்ம வந்து சரி பண்ண முடியாது. ஒவ்வொரு பின்னல் நீங்கள் போடும்போதும் டைட்டாக போட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி போட்டோம். ஸோ 2 ஆரஞ்சு, அப்புறம் வந்து உங்களுக்கு 4 1 2 3 4 ப்ளூ வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஆரஞ்சு வைக்கணும். ஸோ 4 நாளாக நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஒன்று எடுத்துக்கிறேன். இங்கே வச்சு ஆரஞ்சு போடுறேன் நான். ஸோ அதே மாதிரி திருப்பி நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு பின்னல் ஓவர்லாப் ஆகிற இடத்துல நான் வந்து ஒரு பின்னல் போடுவேன். இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா 4 நாளாக வச்சுட்டு வரணும். இப்போ 4 ப்ளூ வச்சுருக்கோம். அடுத்தது 4 ஆரஞ்சு 4 ப்ளூங்கிற மாதிரி. கடைசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு மட்டும் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து அட்டாச் பண்ணணும் நீங்கள். நான் அது ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு
எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸில் இருந்தது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுற எல்லா பூவையும் ஸோ 12 இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கணும். ஸோ 2 ஆரஞ்ச் 4 ப்ளூ 4 ஆரஞ்ச் 4 ப்ளூ 4 ஆரஞ்ச் 4 ப்ளூ அப்புறம் கடைசியில் உங்களுக்கு முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆரஞ்சில் உங்களுக்கு முடியும் இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இது அப்படியே இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸ்லாம் நீங்கள் பின்னிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியே. ஸோ இப்படி எடுத்து நீங்கள் பின்னிட்டு வரணும். ஸோ இது இப்படியே பின்னிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் முடியும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 9 லைன் வரணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றொன்னா எடுத்து நீங்கள் பின்னிட்டு வரணும். ஸோ அடுத்தடுத்த பின்னல் எடுத்து நீங்கள் வந்து கிராஸ் ஆகாது அப்படியே பின்னிட்டே வரணும். இந்த மாதிரி இதே மாதிரி மேலேயும் கீழேயும் நீங்கள் பின்னிட்டு வரணும். இந்த மாதிரியே நீங்கள் பின்னிட்டு போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஒயர் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே சாய்வாக போகிறாப்புல இருக்கும் உங்களுக்கு. இப்போ எப்படி நீங்கள் வந்து கவுண்ட் மெஷர் பண்ணுவீங்கன்னா பேஸோட கவுண்ட் இந்த சைடில் இந்த சாய்வாக போகுதில்ல அதை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் இது. ஸோ 1 2 3 4 இதே மாதிரியே உங்களுக்கு 9 இருக்கணும்னு வச்சுங்களேன் மொத்தமாக உங்களுக்கு பின்னல் அந்தளவுக்கு நீங்கள் ஹைட் கொண்டாடணும். அதே மாதிரி கீழேயும் 9 இருக்கணும். பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்குது. அப்புறம் இது கவுண்ட் பண்ணும்போது நம்ம சென்டரை சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவோம் எப்போவுமே மேலேயும் கீழேயும். அதனால் உங்களுக்கு சென்டரோட சேர்த்து மேலே 9 கீழே 9 இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வெறும் ஒவ்வொரு பூவையும் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 ஸோ மேலே 2 கீழே 2 தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 7 போடணும்னு வச்சுக்கலாம் 2 சைடுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயர்ஸ் கிராஸ் ஆகிற இடத்துலையே தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். பாருங்க இங்கே இப்படி இருக்கு. இப்போ எனக்கு ஆரஞ்சோடையும் கிராஸ் ஆகுது. ஆனால் இது போட்டதுக்கப்புறம் தான் இது நான் போடணும். இதுலேருந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒயரை வந்து எதையும் நீங்கள் நடுவில் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒவ்வொரு பூ போடும்போது நீங்கள் டைட்டாக போடுங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சென்டர் லைனோட மேலே 9 லைன் கீழே 9 லைன் போடணும் நீங்கள். ஸோ நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி கார்னர் திருப்புறது எப்படி மேலே கூடைக்கு மேலே பின்னிட்டு வர்றதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். வேறு ஏதோ சிவன் கண்ணோ வேறு எந்த நாட்டும் நம்ம போட போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாக்ஸ் நாட் மட்டும் போட்டு வர்றது தான். பாக்ஸ் நாட் போடவே தெரியாதுன்னா நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன்னா செப்பரேட்டாக அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நான் ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். 2 சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கும். அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலேயும் கீழேயும் 9 லைன் நம்ம போட்டிருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 லைன் உங்களுக்கு இந்த டாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி கீழேயும் நம்ம 9 லைன் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9 இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிராஸ் கட் கூடையில் இந்த மாதிரி இந்த சைடில் இருக்க அந்த வி ஷேப் வந்து உங்களோட கூடையோட சைடில் போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். கூடையோட சைடில் வந்து இந்த வி ஷேப் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் கார்னர் எங்கே டர்ன் பண்ணோன்னா இந்த எட்ஜில் நம்ம டர்ன் பண்ணுவோம். இந்த எட்ஜில் அதே மாதிரி இந்த எட்ஜில் இந்த வி இப்படி ஸ்டார்ட் பண்ணுற இந்த வி ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணுற இந்த 2 பின்னல் அதே மாதிரி இந்த 2 பின்னலில். ஸோ கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த 2 பின்னல் இருக்கு இல்லையா மேலே உங்களுக்கு இந்த 2 பின்னலும் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒயர் போகும். ஸோ கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை வந்து நம்ம எடுத்து பின்னுவோம். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆகாததை எடுத்து நம்ம பின்னுவோம். ஸோ கிராஸ் கட் கூட முழுக்கவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம பின்னுவோம். கார்னர் டர்ன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒயரை வச்சு பின்னுவோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வி ஷேப்பில் இந்த மேலே இருக்க 2 பின்னல் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயர் எடுத்து நம்ம வந்து சேர்த்து பின்னுறோம். ஸோ இந்த 2 ஒயர் எடுத்து நீங்கள் வந்து ஒரு பின்னல் போடுறீங்க. இப்போ இந்த கூட ஃபுல்லாகவே பாக்ஸ் நாட் தான். ஸோ பாக்ஸ் நாட் பின்னல்னா பாக்ஸ் நாட் தான் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கார்னர் டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த இது பின்னல் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கேப் விடாமல் டைட்டாக வச்சு நீங்கள் பின்னிடுங்க. இந்த மாதிரி போட்டோம். நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயர்ஸ் கிராஸ் ஆகிறத நம்ம போட்டு வரணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து இது எல்லாத்தோட உங்களுக்கு கிராஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து போடுறேன். இப்போ இந்த கூடையில் இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் இல்லை. ஸோ இந்த கார்னர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை சுற்றி இருக்க எல்லா ஆரஞ்சு கலர் நாட்ஸையும் நான் போட்டுட்ருக்கப்போ கார்னர் டர்ன் பண்ணுறது இந்த ஒரே ஒரு பின்னல் மட்டும் தான் வச்சுக்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது 2 பேரலாக இருக்குது. ஸோ இது 2ஐயும் சேர்த்து பின்னுறோம். இது 2 பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. ஸோ அதனால் இது 2ஐயும் சேர்த்து பின்னுறோம். நம்ம இந்த கார்னர் இடத்துல மட்டும் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பின்னுங்க, அப்போ தான் கேப் விழுகாது பின்னலுக்கு நடுவில். அப்போ தான் அந்த கார்னர் டர்ன் பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த கிராஸ் ஆகிற ஒயர்லாம் நீங்கள் வந்து சுற்றி போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் கார்னர் டேர்ன் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி இருக்கு பாருங்கள், இப்படி டேர்ன் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த எட்ஜில் அதே மாதிரி இந்த சைடு 2 இடத்துலையும் நம்ம போடணும். ஸோ நான் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன், திருப்பி போட்டு காமிக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வி ஷேப்பில் டாப்பில் இருக்க இந்த 2 பின்னல் எடுத்துக்கிறோம். அது 2ம் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் போகும். அதை 2ஐயும் எடுத்து ஒரு பின்னல் போட்டோம் நம்ம. இந்த மாதிரி போட்டு அதை சுற்றி இருக்க பின்னல்களை கொஞ்சம் போடுறோம் நம்ம. உங்களுக்கு அந்த கார்னர் டேர்ன் பண்ணுறது வந்து தெரியணுங்கிறக்கோசரம் அந்த மாதிரி சுற்றியும் போடுறோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அடுத்தது கிராஸ் எந்தெந்த ஒயர்லாம் கிராஸ் ஆகுதோ அது அப்படியே நீங்கள் பின்னிட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் மட்டும் தான் நீங்கள் பின்னிட்டு வருவீங்க. ரன்னிங் ஒயர் இதில் எதுவும் கிடையாது. பாருங்க இங்கேயோ இப்போ டர்ன் ஆன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கூடையோட கார்னர்ஸு அப்புறம் அந்த வி ஷேப் வந்து உங்களுக்கு மேலே கூடையோட சைடில் போயிடுது உங்களுக்கு. இதே மாதிரி இந்த சைடு போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சைடுமே கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வி ஷேப் வந்து மேலே போயிடுச்சு உங்களுக்கு கூடையோட சைடில். இப்போ என்ன பண்ணணும்னா கூட முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் பின்னிட்டு வர வேண்டியது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பின்னிட்டு வர வேண்டியது எல்லாத்தையும். ஸோ எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ நீங்கள் அப்படியே போட்டே வர வேண்டியதான் ஒயர்ஸை. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி பேட்டர்ன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மிக்சட் டைமண்ட் கிடைக்கும், சேம் கலர் டைமண்ட் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் கூடயே நீங்கள் இப்படி போட்டு வர வேண்டியதான். சைட்லேயே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கிராஸ் ஆகும். ஸோ அப்படியே போட்டு வர வேண்டியது நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒயர் மேலே வந்து கொஞ்சம் சுற்றி வர பின்னுற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பின்னலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் கூட பின்னும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு பின்னிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னலாக ஒவ்வொரு லைனாக பின்னுறதுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரியாட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இது வந்து பின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து 2 ஒயர் நீங்கள் எடுத்து பின்னுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
நம்ம கார்னர் இப்படி திருப்பினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆரஞ்சு வச்சுட்டு அப்புறம் 4 நாளாக வைக்கிறோம்ல, அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான எல்லா இடத்துலையுமே 4க்கு 4 டைமண்ட் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமண்டோட ஷேப் வந்து மாறி போயிடும் வச்சுக்கோங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாதிரி இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஸ்கொயர் மாதிரி இருக்காது வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே போட வேண்டியது உங்களுக்கு ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு மேலே ஒயர்ஸ் வந்து எல்லா இதுவும் ஹைட் வந்து சேமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக அது வரைக்கும் இப்படியே போட்டு வர வேண்டியதான். நீங்கள் கிராஸாக இருக்க ஒயர்ஸ் இதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு வர வேண்டியதான். நான் ஃபுல்லாக கூடை போட்டுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூடை வந்து மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரே ஹைட்டாக நான் வந்து கொண்டாந்து நிறுத்திட்டேன். இப்போது இதில் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து எண்ணி பார்க்குறோம். ஸோ 1 2 3 4 5 6 உங்களுக்கு டைமண்ட்ஸ் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அது முடியும் போது உங்களுக்கு வந்து கூட முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம முடிக்கலாங்கிறது பார்க்கலாம். கிராஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சில ஒயர்ஸ் குட்டியாகவும் சில ஒயர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு அந்த மாதிரி முடியும். ஸோ இப்போ வந்து எப்படி முடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் கூட மாதிரி இதே ஹைட்டில் முடிச்சுட்டு, சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பாட்ட இப்படி பெட்டல் மாதிரி இப்படி கொண்டு வருவாங்க. ஆனால் நான் இது வந்து அப்படியே முடிக்க போகிறேன் நான் இந்த மாதிரியே. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒவ்வொரு ஒயரையும் நான் வந்து ஸ்லாண்டிங்காக அதே டைரெக்ஷனில் சொருக போகிறோம். ஸோ கிராஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒயர் இந்த டைரெக்ஷனில் இப்படி பார்த்துட்ருக்கு, அதனால இந்த டைரெக்ஷனில் இப்படியே நீங்கள் சொருகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின்னல் விட்டுட்டு செகண்ட் பின்னல்லேருந்து நீங்கள் உள்ளே விட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பின்னலில் விட்டிங்கன்னா அது வந்து அந்த பின்னல் சில நேரம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் செகண்ட் பின்னல்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு இப்படி பின்ன ஆரம்பிக்கணும். பாருங்க, இப்படி உள்ளே சொருக ஆரம்பிக்கணும். இப்படி இந்த மாதிரி இப்படி கிட்ட நீங்கள் சொருக்கணும். ரொம்ப டைட்டால இப்படி இந்த மாதிரி சொருக்கணும். அப்புறம் இது அப்படியே அதே டைரெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6-7 பின்னல் வந்து நீங்கள் அப்படியே உள்ளே சரி விடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒயர் குட்டியாக இருக்குன்னா ஒயர் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விடலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பின்னல் நீங்கள் சொருகினாவே போதும். இந்த மாதிரி சொருகணும். இதே மாதிரியே கொஞ்சம் தூரத்துக்கு சொருகி விடணும். அப்புறம் மீதி இருக்க ஒயரை எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு டைரெக்ஷனில் இருக்க எல்லா இதையும் நம்ம ரைட் சைடு இப்படி சொருகி விடணும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒவ்வொரு பின்னல்லையும், ஸோ ஒரு பின்னல் விட்டுட்டு செகண்ட் பின்னல்ல இருந்து இந்த மேலே இருக்க ஒவ்வொரு பின்னல்லையும் இந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளே சொருகி விடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் ஒரு 6-7 பின்னல் நீங்கள் சொருகணும். உள்ள அப்படியே கிராஸாகவே நீங்கள் சொருகிட்டு போகணும். இதில் சொருகும் போது பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து எந்த ஒயரும் உள்ளே மாட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5 ஒரு 6 பின்னல் வந்து நான் சொருகி விட்டுறேன். சொருகி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இவ்வளோ நீளம் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுலாம். இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். வேறு எந்த ஒயரையும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது, பார்த்து கட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் கூட. ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி வர எல்லா பின்னல்லையும் நம்ம அந்த மாதிரி உள்ள சொருகி விட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருணும். சொருகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பின்னல் உள்ள சொருகுனா போதும்னு வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரும் ஸ்லாண்டிங்காக எந்தெந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த சைடு வந்து உள்ளே நம்ம இப்படி உள்ளே சொருகி விட்டுட்டு ஒரு 6-7 பின்னல், நான் வந்து 6 பின்னல் சொருகியிருக்கேன். சொருகிட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்டுடணும். ஸோ சொருகிறது பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் பின்னல்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்லாண்டிங்காக சொருகிட்டு வரணும்.
அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் இருந்ததுன்னா அதில் கட் பண்ணி விட்டுடணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு கூட. இதுக்கு வந்து நான் டாட்ஸ் கைப்பிடி போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போட்டுப்பேன், எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லஞ்ச் பேக் சைஸ்க்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ.